நான் உம்மை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உம்மை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். இது முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. செல்லும் இடமெல்லாம் காவலை நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவே, கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவே, கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே, நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே. இன்று முதல் நான் உம்மை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா. பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தா, ஆமா கொடுக்கிறீங்களா, எழுதுறீங்களா? பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. அவருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து அபரிமிதமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கொடுங்கள், கொடுக்கப்படும். பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே, இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே, நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உம்மை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உம்மை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இந்த பேப்பர் வேணுங்கிறவங்க கரம் உயர்த்துங்க. வாங்காம விட்டுட்டீங்களா? அந்த ஒருத்தர் 2 பேர் கேட்கிறாங்க. ஆண்கள் பக்கம் கையை கரம் உயர்த்துங்க, பெண்கள் பக்கம் கரம் உயர்த்துங்க. இப்பதான் உற்சாகமா கேட்டு வாங்குற. இந்த செய்தியை வட மாநிலங்களிலே கேட்கிறதான அந்த ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். આ સંદેશને નોર્થ ઇન્ડિયામાં જે કોઈ ગુજરાતીઓ રહે છે તેઓના માટે હું આપું છું. તમને પ્રભુએ બહુ આશીર્વાદ આપે. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான வேத வசனம், આજે અમે
ધ્યાન માટે લીધેલું વચન આ છે. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் યશાયા પ્રબોધકના પુસ્તક 45ஆம் அதிகாரம் 45મો અધ્યાય 2ஆம் வசனம். બીજી કલમ. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். હું તારી આગળ જઈને જે કોઈ સીધો નથી તે રસ્તાને હું સીધો કરીશ. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். હું તારી આગળ જઈને જે માર્ગ સીધો નથી તેને હું સીધો இந்த કરીશ. நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான இந்த வார்த்தை આજે પ્રભુએ જે અમને જે વચન આપ્યું છે તે વચન આ છે. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குகிறதான தேவன். હું તારી આગળ જઈને જે માર્ગ સારો નથી તેને હું સીધો કરીશ. இந்த ஆண்டவர் நமக்கு முன்னே போகும் பொழுது கோணலானவைகள் செவ்வையாய் மாறும். આ પ્રભુ અમારી આગળ જાય તો જે કઈ રસ્તા સીધો નથી તે સીધો થઈ જાય. இந்த ஆண்டவர் செம்மையாக்குகிறதான கர்த்தர். આ પ્રભુ તમને બહુ આશીર્વાદ દેનાર છે. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. પ્રભુના નામને મહિમા હો. இவர் நமக்கு முன்னே செல்வார் என்றார். આ અમારી આગળ જાય તો எந்த விதமான கோணலான எந்த பாதையும் செவ்வையாக மாற்றுவார். કોઈ પણ કે માર્ગ એમ રહેશે નહીં તે સીધો કે પ્રભુએ બધાને સીધો કરશે. நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிறதான ஆண்டவர். પ્રભુએ અમારા જીવનને આશીર્વાદ દેશે. தேவன் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய வல்லமில்லவர். પ્રભુએ આવી રીતના આશીર્વાદ અમને દેઈ શકે છે. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, મારા વહાલા ભાઈઓ બહેનો, நான் நடக்க வேண்டியதான இந்த பாதை இந்த அளவுக்கு அது கரடு முரடா இருக்கிறது, கோணலா இருக்கிறது என்கிறதான தயக்கத்தோடு கூட நாம் இங்கே காணப்படலாம். અમે જે રસ્તામાં જઈએ છીએ એવા રસ્તા એવું છે અમે ચાલી નહીં શકતા એવા ખરાબ રસ્તા છે. இந்த ஆண்டிலே இந்த ஜனவரி மாதத்தில் அமர்ந்திருக்கிறதான நாம் இந்த ஆண்டிலே வரும் நாட்களிலே எவ்வாறு நான் கடந்து செல்லுவேன் என்கிறதான அந்த சிந்தனையோடு கூட நாம் காணப்படலாம். આ નવા વર્ષમાં આખા વર્ષ મારા જિંદગીમાં હું કેવી રીતના ચાલું કે એવું વિચારતી તમે રહો છો તમને. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். પ્રભુનો આત્મા એવું કહે છે હું તારી આગળ જઈશ. நான் உனக்கு முன்னே செல்லுவேன். હું તારી આગળ જઈશ. இந்த 2012 முழுவதும் நான் உனக்கு முன்னே கடந்து செல்லுவேன். આ 2012 આ વર્ષ પૂરા હું તારી આગળ જઈશ. உனக்கு முன்னே கோணலான பாதை என்பது எதுவுமே இருக்காது. તારી આગળ બનાવશે કે એટલા બધા આશીર્વાદ અમારા આમાં પ્રભુએ વરસાવશે. ஹல்லேலூயா, હાલેલુયા, ஹல்லேலூயா. હાલેલુયા. நாம் இன்றைக்கு 3 விதமான காரியத்திலே கர்த்தர் தமக்கு முன்னே போகிறார். પ્રભુએ 3 પ્રકારમાં અમારી આગળ પ્રભુએ જઈ રહે છે. யாத்ராமத்தின் புஸ்தகம் નિર્ગમનનું પુસ્તક 17ஆம் அதிகாரம் 17મો અધ્યાય 6ஆம் வசனம். அங்கே 6મી કલમ. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். முதலாவது இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நான் உனக்கு முன்னே போவேன். પહેલા અહીંયા લખ્યું છે હું તારી આગળ જઈશ મોસે. நான் அங்கே கண்மலையின் மீது நிற்பேன். હું તે કડક ઉપર હું રહીશ. அங்கே பிரச்சனை காணப்படுகிறது. ત્યાં મુશ્કેલીઓ છે. ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ત્યાં લોકોને પીવાનું પાણી નથી. எது இருக்க வேண்டுமோ அது இல்லை. જે રહેવાનું છે તે નથી ત્યાં. உனக்கு எது தேவையோ அது இல்லை. ત્યાં તારો જે જરૂરિયાતો છે நீ તે அந்த ત્યાં பிரச்சனை નથી. சந்தித்துக் கொண்டு இருக்கிறாய். તું એવા મુશ્કેલીઓને તું અનુભવ કરી நீ રહ્યા அந்த છે. பிரச்சனை சந்திக்கின்றாய். તું આવા મુશ્કેલીઓને અનુભવ કરી રહ્યા છે. ஆண்டவர் சொல்லுகிறார், પ્રભુએ કહે છે நீ அந்த பிரச்சனை சந்திப்பதற்கு முன்பதாக நான் அந்த பிரச்சனை சந்திப்பேன். તું તે મુશ્કેલીમાં જવાનું પહેલા જ હું ત્યાં રહું છું. நான் உனக்கு முன்னே போய் அந்த பிரச்சனையை நான் சந்திப்பேன். હું ત્યાં તારી આગળ જઈને તે મુશ્કેલીઓને તારાથી દૂર કરીશ. நீ அந்த பிரச்சனை சந்திப்பதற்கு முன்பதாக તું તે મુશ્કેલીઓને તું મુલાકાત લેવા ત્યાં પહેલા நீ அந்த வறட்சியை சந்திப்பதற்கு முன்பதாக તું ત્યાં પીવાનું પાણી નથી એવા પરિસ્થિતિને તું મળવાનું પહેલા જ நீ அந்த கடன் பிரச்சனை சந்திப்பதற்கு முன்பதாக તું વ્યાજમાં કે ઉછીનમાં પડવાનું પહેલા જ உன் குடும்பத்தில் உள்ளதான அந்த குழப்பத்தை நீ சந்திப்பதற்கு முன்பதாக તારા ઘરમાં જે કઈ દુઃખ રહે છે તેને તું મળવાનું પહેલા જ உன்
મુશ્કેલીમાં તું પડવાનું પહેલા જ I will meet the problem. પ્રભુએ તેને મુલાકાત நான் લેશે. அந்த பிரச்சனை சந்திப்பேன். પ્રભુ કહે છે હું તેને હું મળીશ. ஹalleluya. હાલેલુયા. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, મારા વહાલા દેવના પુત્રો, அருமையான சகோதரியே, મારા વહાલા દેવના બહેનો, அருமையான சகோதரனே, મારા વહાલા ભાઈઓ, உன் வாழ்க்கையிலே நீ அந்த பிரச்சனை சந்திப்பதற்கு முன்பதாக நான் அந்த பிரச்சனை சந்திப்பேன் என்கிறான். તું તારા જીવનમાં તે મુશ્કેલીઓને મળવાને પહેલા જ હું તેને મળું એમ પ્રભુએ કહે છે. ஹalleluya. હાલેલુયા. ஹalleluya. હાલેલુયા. இரண்டாம் வசனம் வாசிப்போம். બીજી કલમને અમે વાંચીએ. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? બાઇબલમાં એમ લખ્યું છે, પ્રભુને કેમ તમે પરીક્ષા કરો છો? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. પ્રભુને આભાર હો. இந்த ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரை சந்தேகப்படாதிருங்கள். આ પ્રભુ તમારી આગળ જવા તમે માંગે તો આ પ્રભુને કદી તમે પરીક્ષા ના કરજો. இந்த ஆண்டவரை ஒரு காலம் சந்தேகப்படாதிருங்கள். આ પ્રભુને કદી તમે સંદેહ ના રાખજો. இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமில்லவர். આ પ્રભુ તમારા જીવનમાં અદ્ભુતો કરી શકે છે. இவர் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்க அவர் விரும்புகிறார். આ તમારી આગળ જઈને તમારો માર્ગોને પ્રભુએ સીધો કરવા માંગે છે. உனக்கு முன்னே போய் சகலவற்றையும் சீர்படுத்துவார்.